ஹாய் வியூவர்ஸ், பார்த்துட்டு இருக்கோம் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, ஆண்டி, அங்கிள், தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். கடுகு உளுந்த பருப்பு, இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா சேர்க்கறதுனால ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை, சீரகம். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, மலாட்டை நல்லா தோல் உரித்து வறுத்த மலாட்டை நல்லா 2 இதாக உடச்சி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3 லெமன், 3 பேருக்கு தேவையான அளவுக்கு சீட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சாறு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. மக்களே, ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இந்த பொருட்களை போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, மலாட்டை, கடலை பருப்பு இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கசப்பாயிடும். நம்ம சாப்பிடும் போது ரொம்ப கசப்பாயிடும். ஊற்றின உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நான் இப்போ லெமன் ரைஸ் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மக்களே, மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த இதோட சேர்த்து ரைஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு எல்லாேருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, வணக்கம்.